டேய் இந்த கார்ரா, டேய் இந்த பஸ்ஸுடா, டேய் எனக்கு ரயில்ரா, வேகமா போகும் தெரியுமா? டேய் ஏரோப்ளேன்ரா. டேய் ஊரு போறா, எவ்வளோ சூப்பரா இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம எப்படா கட்டுவோம்? டேய் பார்க்குறாங்கடா. ஏய் போடா. மா அந்த சின்ன பையன் செல்போன்ல பாட்டு சூப்பராக பாடுதுமா. அதில் ஃபோட்டோ கூட எடுக்கலாம் தெரியுமா? அம்மா நாமளும் அந்த மாதிரி ஒரு கேமரா செல்போன் வாங்கலாமா? இப்போ நாம இருக்கிற நிலைமைக்கு அதான் குறையா இருக்கா? வீட்டில் இருக்கிற செல்போனே போதும். இந்தா இதை கொண்டு போய் வீட்டில் வை. பாப்பா இந்தா பாப்பா. மா டயர்கிட்ட இருந்து பேண்ட் வாங்கிட்டு வந்துட்டியாம்மா? பேண்ட் வாங்க தானே அந்த 100 ரூபாயை வச்சிருந்தேன். பாப்பாவுக்கு ஏதோ தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 100 ரூபாயை தான் தாயத்தை எழுதி கட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நாளைக்கெல்லாம் கிழிஞ்ச பேண்ட் போட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டோமா? நாளைக்கு வேணா லீவ் போட்டுடுறா. ஞாயிற்றுக்கிழமை வாங்கி கொடுத்துட்றேன். திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கூலுக்கு போ. தினமும் குடிச்சுட்டு வந்துடுறான். செத்து கூட தொலைய மாட்டானே. நான் யாருன்னு தெரியுதாடி? 12 வருஷமா உங்ககிட்ட குப்பை கொட்டிட்டு இருக்கிறனே, நீ யாருன்னு தெரியாது? தெரியுதா? பெரிய கலெக்டர் இவரு. ஸ்கூலுக்கு போனியாடா? பேண்ட் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? வாங்கி கொடுத்தீங்களா? அப்படியே வாங்கி கொடுத்துருந்தா படிச்சு கிழிச்சிருப்ப. நானா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறேன். நீங்கள் தான் எப்பாரு ஆடு மேய்க்கிறதுக்கும் வேலைக்கும் அனுப்பிடுறீங்க. நீ தர மாட்டடா தங்கம். நீ நல்லா படிமா. தலையை அடமானம் வச்சாது ஒன்று படைக்க வைக்கிற. அப்பா பார்த்து
பேங்க்ல போய் காசு எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன் இரு. அம்மா தமாஸ் பண்ணாதம்மா, வாங்கி கொடுமா. நானே மாவாடுறதுக்கு கூட காசு இல்லாம தாண்டா உரல்ல ஆட்டினுக்கிறேன். அம்மா ஐஸுமா. எப்ப பாரு ஐஸ் ஐஸ்னு என் உயிரை வாங்கினுக்குறான். நாம என்னடா காசு செடியை நட்டு வச்சுனுக்குறோம். விளைஞ்சிச்சுன்னா போய் அடுத்துட்டு வந்து உனக்கு ஐஸ் வாங்கி கொடுக்க. நாம என்னடா காசு செடியை நட்டு வச்சுனுக்குறோம். விளைஞ்சிச்சுன்னா போய் அடுத்துட்டு வந்து உனக்கு ஐஸ் வாங்கி கொடுக்க. சாமி முனியப்பா, நான் நட்டு வச்சிருக்கிற காசு முளைச்சி லட்சமாக விளைஞ்சுன்னா உனக்கு பெரிய கடா வெட்டி பங்கு வைக்கிறேன். அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு குடம் சாராயம், இல்லை எங்கள் அப்பா வச்சு பண்ணிவிடுவார். பூசாரிக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு குடம் சாராயம் படிக்க சொல்கிறேன். எப்படியாச்சும் இந்த காசு முளைக்க வச்சிரு சாமி முனியப்பா. சார் ஏய் கவனி. சார் எனக்கு ஒரு டவுட் சார். ஏய் பாருங்கடா, வாரத்தில் 2 நாள் கட் அடிச்சிட்றான். இவனுக்கெல்லாம் டவுட் வந்திருக்கு, பார்த்துக்குங்க. சொல்கிறா, என்னடா டவுட்டு? சார் விதையை நிலத்தில் முளைக்க வச்சோம்னா அது முளைச்சி வெளியில் வரதுக்கு எத்தனை நாள் சார் ஆகும்? இந்த விவசாயம் எதனா பண்ண போறியா? எங்கள் அம்மா தான் சார் கேட்டுன்னு சொன்னாங்க. விதைங்களை பொறுத்து இருக்குடா. சில விதைங்க 3 நாளில் முளைக்கும், சில விதைங்க ஒரு 5 நாளில் முளைக்கும். 7 நாளில் எந்த விதையாக இருந்தாலும் முளைச்சிட்டுட்டா. தேங்க்ஸ் சார்.
2 நாள் 3 நாள் இதுக்கூட கோடு போடுறா, நான் அப்புறமா சொல்கிறேன். 4 நாள் 5 நாள் ஆயிடுச்சு. எதுக்குடா 5 நாள் ஆயிடுச்சுன்றா? நான் ஒரு காசு முளைக்க வச்சிருக்கேன்டா, அது முளைக்கிறதுக்கு 7 நாள் ஆகுமா. இன்னையோட 5 நாள் ஆயிடுச்சுடா. இன்னும் 2 நாள் தான்டா இருக்குது. அது மட்டும் முளைச்சிச்சின்னு வச்சுக்க, எனக்கு ஒரு கம்ப்யூட்ரு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு பைக்கு, எங்கள் வீட்டுக்கு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லாத்தையும் வாங்கி போட்டுருண்டா. அதுக்கப்புறமா அன்றைக்கி ஒரு வீடு பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு வீடு கட்டிடும்டா. நிறைய காசு எடுத்துக்கணும், ஜாலியாக ஊர் சுற்றுண்டா. எனக்கு இவ்வளோ காசு குடுறா. அடேங்கப்பா, இவ்வளோ காசா? இவ்வளோ காசுலாம் தரமாட்டேன்டா. இவ்வளோ காசுலாம் தரேன்டா. சூர்யா, இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுடா. சொல்லிட்டேன்னு வச்சிக்க, நீயும் பட்டானியும் முருகேசன் வீட்டில் கோழி கஞ்சி தண்ணியில் அது ஊர் பூரா சொல்லிடும்டா. என் மேலே நம்பி இல்லைடா. மாரிமாசாமி சத்தியமாக நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்டா. யாருன்னா பார்த்துட போகிறாங்க, வாடா போயிடலாம். சுமந்திரக்காளி மாயக்காளி மாரியாத்தா காளியாத்தா பிள்ளைய பிடிச்சிருக்கிற பேய் பிசாசு காத்து கருப்பு எல்லாம் காத்தா பறந்து போயிடணும் காளியாத்தா காளி நீலி சூடி. சரியாயிருமா, போயிட்டு வரேன். பாப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு? என்னன்னே தெரியலடா, பாப்பாக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்து நிக்குது. டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனியாம்மா? அரூர் டாக்டர் டைட்னு போய் ஊசி போட்டுன்னு தாண்டா வந்தா, அப்பயே சரியாகலடா. எப்போ பாரு அரூருக்கே கூட்டின்னு போகிற. தருமபுரிக்கு போய் பெரிய டாக்டர்கிட்ட பார்க்கலாம்ல? அங்க போனா 1000 பணம் வேணும். அந்த அளவுக்கு நம்மகிட்ட எங்கடா பணம் இருக்குது? பாப்பா பயப்படாத, இன்னைக்கு காய்ச்சல் சரியாகலாம். நாளைக்கு நான் பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் காய்ச்சல்லாம் சரி பண்ணி வந்துடுறேன்.